கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய நடக்கையின் தொடர்ச்சி. 128வது சங்கீதம் 1ஆம் வசனத்தின்படி, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற ஒரு உன்னத அனுபவத்தை பற்றி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 32வது சங்கீதம் 8வது வசனத்திலும் நடக்க வேண்டிய வழியை அவரே நமக்கு காட்டுபவராயும் இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் சில நேரத்தில் ஆசீர்வாதமான வழிகளிலே நாம் நடந்து கொண்டிருப்போம். சில நேரத்தில் வனாந்தரமான சூழ்நிலைகளிலும் நடக்கிற அனுபவத்தை நாம் சந்திக்க நேரிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் வனாந்தரத்திலும் வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தேவனா இருக்கிறார். எந்த இடத்துல வழி இல்லையோ அந்த இடத்துல கர்த்தர் வழியை ஆயத்தம் பண்ணுவார். நமக்கு நன்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து அற்புதமாய் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருடைய ஆலோசனையின்படியே மோசே அவர்களை நடத்தி செல்லும் பொழுது சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு மிகப்பெரிய தடையா இருந்தது. பின்பக்கம் பார்வோனுடைய சேனை துரத்தி கொண்டிருக்கிறது, முன்பக்கம் வழி இல்லாமல் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. மோசே தேவரை நோக்கி முறையிட்ட பொழுது வழி இல்லாத இடத்துல கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணினார். செங்கடலை கர்த்தர் 2ஆக பிளந்தார். எந்த செங்கடலை பார்த்து பயந்தார்களோ அதே செங்கடல் அவர்களுக்கு மதிலாக நின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நம்பி நடக்கும் பொழுது எப்பேற்பட்ட அடைக்கப்பட்ட வழிகளும் இயேசுவின் நாமத்தினாலே அது திறக்கும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய வழிகளில் நடக்க வாஞ்சிக்கும் பொழுது தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்கிறதுனால எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போட்டு நமக்கான வழியை அவர் ஆயத்தம் பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நிச்சயம் தேவன் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவார்.